அவையில் வீற்றிருக்கும், அதாவது மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், இந்த சாதனையாளர் மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும், அதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக் கொள்பவரே புத்திசாலிகள், அத்தகைய புத்திசாலிகள் தான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாய்ப்புகள் இன்னொரு முறை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் வாய்ப்புகளை தேடி வரவில்லை, வாய்ப்புகள் கிடைத்ததை அழகாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய வகையிலே சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். அழகான ஒரு குரல். யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிடலாம், ஆனால் செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி அதை செய்து காண்பிப்பவன் தான் வெற்றியாளனாகவும் சாதனையாளராகவும் இருக்கிறார். நாம் நினைத்தது போன்று இந்த மாநாட்டுக்கு 15 ஆண்டுகள் திட்டமிட்டிருக்கிறார் நம்முடைய ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸினுடைய நிறுவனர் அவர்கள். அப்படி என்றால் ஒரு செயல், இதையும் பாருங்க, 2 விதமான எண்ணங்கள் இருக்கு. நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள். நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக இந்த பேரண்டத்தில் அழகாக பதிவாகி அது மீண்டும் நமக்கே வரும். நமக்கு வரவில்லை என்றாலும் எதிர்கால சந்ததிகளை நிச்சயமாக தாக்கும். ஆதலால் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே செயல்பட என்று நம்முடைய முன்னோர்கள் அடிக்கடி நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பார்கள். அத்தகைய வகையிலே நாம் நல்லதை நினைக்க வேண்டும். நாம் செய்யவில்லை என்றாலும் யாரோ ஒருவரை அது செய்ய வேண்டும். பார்த்தீங்கன்னா இந்த யோகா அப்படின்னு சொல்லும் பொழுது யாரும் பக்கத்துல அது தொடுற மாதிரி உட்காராதீங்க, தனித்தனியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம யோசிச்சிருப்போம். அப்படி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற